ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு காம்போவாக முள்ளங்கி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேத்துக்கு முள்ளங்கி வாசமே பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்களுக்கு முள்ளங்கி சட்னி எப்படி டேஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 முள்ளங்கியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 10 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. சட்னி ரெடி பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகமும் கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கங்க. துருவி வச்சிருக்கிற முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி வதங்கிறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனில் ஜூஸை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துகிட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியையும் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.